மலேசியாவின் ஜொகூர் மாநிலத்துக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான 2 நிலவழி சோதனை சாவடிகளை விரைவாக கடந்து செல்ல பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு குடிநுழைவு முறைக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இம்முறையை பயன்படுத்த 80,000-த்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணுகுமுறை ஏற்கனவே கார்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள், பேருந்து பயணிகள், பாதசாரிகள் ஆகியோருக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டு கடந்த புதன்கிழமை அமல்படுத்தப்பட்டது. இந்த தேசிய ஒருங்கிணைக்கப்பட்ட குடிநுழைவு அணுகுமுறைக்கான கைபேசி செயலியை சுல்தான் இஸ்கந்தார் சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்துதல் வளாகம், சுல்தான் அபுபக்கார் குடிநுழைவு வளாகம் ஆகியவற்றில் உள்ள மோட்டார் சைக்கிள் தடங்களிலும் பேருந்து தடங்களிலும் பயன்படுத்தலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.